Hi everyone. குரங்கு பாய்ந்ததற்கும் அனுரைக்கும் என்னடா சம்பந்தம் என்பதை போன்று இன்றைய சமூக வலைத்தளத்தின் பதிவுகள் காணப்படுகின்றது. சமூக வலைத்தளத்தில் இன்று பூராகவும் குரங்கு பாய்ந்து மின்சாரம் தடைப்பட்டது தொடர்பான பதிவுகளே பதிவிடப்பட்டுள்ளது. அதிலும் தற்போதைய அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்கவையும் அரசாங்கத்தையும் கலாய்க்கும் வண்ணமே அதிகளவான பதிவுகள் இடப்படுகின்றது. அதில் மிக முக்கியமாக குரங்கு பாய்ந்ததன் ஊடாக மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. ஆனந்துறை துணை மின்சார நிலையத்திலே குரங்கு பாய்ந்ததன் ஊடாகவே இந்த மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. ஏதோ அனுரகுமார திசாநாயக்க ஏவி விட்டு குரங்கு சென்று பாய்ந்து இந்த மின்சார தடை ஏற்பட்டதை போன்று இன்றைய அதிகமானவர்களின் பதிவுகள் காணப்படுகின்றது. ஒரு அரசாங்கத்தை கட்டாயமாக விமர்சிக்க வேண்டும், அதிலும் எதிர்கட்சிகள் விமர்சிக்க வேண்டும். விமர்சிப்பதன் ஊடாகவே பிழைகள் இன்றி மாற்றங்கள் ஏற்படும். அவர்கள் பிழைகளை திருத்தி நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்வார்கள். என்றாலும் இவ்வாறு குரங்கு பாய்வதற்காக தவறுதலாக இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுதும் கூட அரசாங்கத்தினாலே இது இடம்பெற்றுள்ளது, அரசாங்கத்தின் சதியாலே இடம்பெற்றுள்ளது. இந்த அரசாங்கம் வந்ததனாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டது போன்ற பதிவுகள் சிரிப்பை ஏற்படுத்தும் பதிவுகளாகவே காணப்படுகின்றது. அவ்வாறான பதிவாகவே இன்று குரங்கு பாய்ந்து மின்சாரம் இலங்கை பூராவும் தடைப்பட்டிருந்தது. அதிகளவான புகைப்படங்கள், வீடியோக்கள், காட்சிகள் அனைத்தும் மின்சார தடை குரங்கினூடாக ஏற்பட்டதை அரசாங்கத்துடன் இணைத்து பதிவிடப்பட்டுள்ளது. அதிலும் ஒரு சிலவர்களின் பதிவுகள் தற்போதைய அரசாங்கம் வந்ததன் காரணத்தினாலும் அனுரகுமார திசாநாயக்க வந்ததன் காரணத்தினாலே இவ்வாறு இலங்கை இருளில் மூழ்கியுள்ளது, இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்ற பதிவுகள் இடப்பட்டுள்ளது. எனவே ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது கோட்டாபய ராஜபக்ச அல்லது மஹிந்த ராஜபக்ச இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் இருக்கும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டது இல்லையா, அல்லது அவர்கள் இருக்கும் பொழுது இவ்வாறு குரங்கு பாய்ந்து இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஜனாதிபதிகள் பொறுப்பா என்ற கேள்வி எழும்புகின்றது. உதாரணமாக இலங்கையில் தேங்காய் இல்லை, அரிசிக்கு தட்டுப்பாடு, உப்பிற்கு தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்தை குறை கூறியது, அதிலே ஒரு நியாயம் இருக்கின்றது, கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். தற்பொழுது மக்களின் அத்தியாவசிய பொருட்களின் தேவை, அதனால் அநேகமானவர்கள் விமர்சித்தார்கள். அது சாதாரணமாக விமர்சிக்கப்பட வேண்டியது, அதற்கு மாற்று தீர்வுகள் எட்டப்பட வேண்டியது, நாட்டிலே மாற்றம் ஏற்பட வேண்டும், நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிகளவானவர்கள் கூறியிருக்கலாம். என்றாலும் மின்சாரம் குரங்கு பாய்ந்ததன் ஊடாக தடைப்பட்டதற்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா, வேண்டுமென்றே இது செய்யப்பட்டதா என்றால் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். என்றாலும் எதிர்கட்சிகள் விமர்சிப்பதை போன்று ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டும் என்பதற்காக, ஏதாவது விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக விமர்சிப்பவர்களுக்கு ஒரு ஆயுதம் கிடைத்ததை போன்று இன்று பூராக குரங்கின் கையில் பூமாலை கிடைத்ததை போன்று இன்று மனிதர்களின் கையில் குரங்கு கிடைத்துள்ளது. இதே ஆயுதத்தை போன்று விமர்சித்து வருகின்றார்கள். எனவே இது விமர்சனத்திற்குரிய விடயம் கிடையாது. எங்காவது சென்றால் நாம் அரசியல்வாதி என்றால் கேள்வி கேட்க வேண்டும் என்பதை போன்று சஜித் பிரேமதாச யாழ்ப்பாணத்திலே மைதானம், அதில் லைட் போடப்பட்ட கிரிக்கெட் விளையாடும் மைதானம் இல்லையா என்று கேட்டதை போன்றே ஏதாவது கேட்க வேண்டும் என்பதற்காக, ஏதாவது விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக விமர்சிப்பதை போன்றே இந்த மின்சார தடையும் விமர்சிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், விமர்சிக்க வேண்டிய விடயங்களை விமர்சிக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டிய விடயங்களை கேள்வி கேட்க வேண்டும், அதே போன்று நல்லதை ஆதரிக்க வேண்டும். எனவே இன்றைய மின்சார தடைக்கு அரசாங்கத்தை குறை கூறுவதில் எந்த விதமான அர்த்தங்களும் கிடையாது. எனவே விமர்சிக்க வேண்டியதை, இந்த அரசாங்கத்திலும் கேள்வி கேட்க வேண்டியதை நாம் கேள்வி கேட்போம், பாராட்ட வேண்டியதை பாராட்டுவோம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.